மாங்காய கடிச்சுக்கிட்டு இருக்கு. நீ கர்ப்பிணியா? ஆமாங்க. உன்னை இந்த நிலைமையில பிச்சை எடுக்க வச்சுட்டு உன் புருஷன் எங்கம்மா போனா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க. நான் ஒரு பாவியை நம்பினேன். அவன் என்னை ஏமாத்தி என்னை கெடுத்துட்டு எங்கேயோ ஓடி போயிட்டாங்க. திருடன் திருடனதுக்காக வருத்தப்படாம பிடிபட்டதுக்காக வருத்தப்பட்டானோ அது மாதிரி அவன் உன்னை விட்டு ஓடி போயிட்டானே வருத்தப்படுவே தவிர நீ கெட்டு போயிட்டதுக்காக வருத்தப்படலையே. என்ன அவன் கட்டிக்கிறேன்னு சொன்னாங்க. அதை நம்பித்தான் நான் மோசம் போயிட்டேன். உனக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு யாராவது இருக்காங்களா? எனக்கு யாரும் இல்லைங்க. அதான் இப்படி கெட்டு அலையிற. கூட பிறந்த ஒருத்தன் இருந்திருந்தா உன்னை வெட்டி ஆத்துலயோ குளத்திலேயோ வீசி இருந்தான். வெட்கம் இல்லாம உயிரை சுமந்துட்டு அலையிற. இந்த காசுக்கு விஷத்தை வாங்கி சாப்பிடு. ஓ சுசி, ஏன் அழற? உங்க அண்ணா யாரோ ஒரு பிச்சைக்காரியா தானே திட்டினாரு. அதுக்காக நீங்க அழற? நான் அவளுக்காக அழல, நீ எனக்காக அழற. உனக்காக? என்னம்மா அது? என்ன சொல்ற சுசி? என்னமா நடந்தது? அண்ணி, நான் ஏமாந்துட்டேன் அண்ணி, ஏமாந்துட்டேன். அடி பாவி, என்ன காரியம் பண்ணிட்டேன்? வீதியில போற எவ்வளவு ஒருத்தி பண்ண தப்புக்கே உங்க அண்ணன் எரிமலையா கொதிச்சாரு. இப்ப தன் வீட்லயே தப்பு நடந்திருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சா இந்த வீட்டுல ஒரு குறையே விழுண்டி. ஐயோ, காலம் எல்லாம் மானோன்னு வாழ்ந்த மாமா அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா மறுவினாடியே உயிரை விட்டுடுவாங்களே. அடி அறிவு கெட்டவளே, இதை மூடி மறைக்கவும் முடியாது. இப்ப நான் என்ன செய்வேன்? சுசி, யாரவன் சொல்லு, யாரவன்? சுசி, சுசி, யார் மக சொல்லு. கற்பம் காலனி முதலாளி மகன் சுந்தர் என்னை கைவிட மாட்டேன்னு சொன்னார் அண்ணி. படி பைத்தியமே, எல்லா காதலனும் சொல்ற கடைசி வார்த்தை இதுதானம்மா. சரி வா உட்கார். எப்படியாவது முயற்சி பண்ணி அந்த சுந்தருக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிடல. அது வரைக்கும் இந்த ரகசியத்தை காப்பாத்திடுமா.